ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஆதவன் மீடியாவில் ஒரு நேயர் ஒருத்தர் கேட்டிருந்த ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், பேர் குறிப்பிடவில்லை. அதாவது என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேள்விகள் கேட்கும் பொழுது முதல்ல உங்கள் பேரை குறிப்பிடுங்க. சரிதானா? நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, தப்பு இல்லை. அதே நேரத்தில் நான் பதில் சொல்கிறதுனால எனக்கும் ஒன்றும் சிரமம் கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா, என்றைக்குமே உங்களுடைய முழு பேரை முதல்ல பதிவிடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம், காலை, மாலை, இரவு, நள்ளிரவு, பின்னிரவு அப்படின்னு சொல்லி குறிப்பிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கேட்கணும். இப்போ நீங்கள் பேரை குறிப்பிடலை, அதனால் உங்கள் பேர் என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, நீங்கள் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னு தெரியுது. திருவாரூர் மாவட்டம் சொன்னால் திருவாரூர் மாவட்டத்தில் எத்தனையோ ஊர்கள் இருக்குது, கேட்டிங்களா? திருவாரூரும் திருவாரூர் மாவட்டம்தான், மன்னார்குடியும் திருவாரூர் மாவட்டம் தான். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா எத்தனையோ ஊர்கள் இருக்குது, அது எந்த ஊருன்னு சரியாக தெரியல. என்றைக்குமே பேர் ஊரை கரெக்டாக குறிப்பிடுங்கண்ணே. சரி, அதை பற்றி ஒன்றும் இல்லை, இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். அதாவது 17/6/1984 11:25 AM அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது காலையை தான் AM அப்படின்னு சொல்கிறது. இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்டிருந்த கேள்வி, உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, இந்த கடன் பிரச்சனைகள் எப்போது குறையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. உங்களுடைய கேள்விக்குண்டான பதில் இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா 17/6/1984 11:25 காலை மணி நேரத்தில் பிறந்திருக்கீங்க நீங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டயத்தை வச்சு கணிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது நீங்கள் கொடுத்த தேதி, மாதம், வருடம், நேரம் இவைகளை கணக்கெடுத்து கொண்டு செல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்திரா திசையில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. தற்சமயம், அதாவது இந்த வீடியோ போடப்பட்ட தேதியில் தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது குரு மகா திசை ஓடிக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா, உங்களுக்கு சந்திரன் முடிஞ்சு, செவ்வாய் முடிஞ்சு, ராகு முடிஞ்சு, குரு மகா திசை உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த நண்பர், உங்களுக்கான பதிவு தான் இது, நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்னத்தில் இச்சாதகம் கணிதம் செய்து தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் இருந்து இந்த பலன்கள் தங்களுக்கு சொல்லப்படுது. இப்போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முன் கோபங்கள் அதிகமாக இருக்கணும். இந்த கோபம் ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. இந்த முன் கோபத்தை குறைச்சிக்கிட்டாலே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லைஃப்களால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த முன் கோபத்தினால் உங்களுடைய லைஃப்களே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பலவிதமான பிரச்சனைகள் தங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்துக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சற்று குழப்பங்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் முதல்ல சனியும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருக்கிறார் 3ஆம் இடத்துல. பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா, சனியும் செவ்வாயும் பொதுவாகவே இணையக்கூடாது. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சனியும் செவ்வாயும் இணையக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, இது இணையத்தான் செய்யும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான பாதிப்புகள் உங்களுக்கு கொஞ்சம் இருக்குது. ஒன்று
அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தற்சமயமாக உங்களுக்கு வந்து 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்குது. 7.5 சனியில் விரயச்சனி வேற ஓடிக்கிட்டு இருக்குது. விரயச்சனி ஓடிக்கிட்டு இருக்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் விரயங்களாகவே இருக்கும். ஆனால் தற்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தசா புத்தி எல்லாம் நல்ல வலுவாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னோம்னா அதாவது குரு ஒருவர் வந்து யோகக்காரர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? குரு ஒருவர் வந்து தங்களுக்கு வந்து யோகக்காரர் அப்படின்னு சொல்லலாம். குருவும் புதனும் நேருக்கு நேர் பார்வை வேற இருக்குது. எப்படி? குருவும் புதனும் பார்வை வேற இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதனும் உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கார், குருவும் வந்து உங்களுக்கு வலுவாக இருக்கார். இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் தங்களுக்கு வலிமை. தங்களுக்கு இந்த 2 கிரகங்கள் தான் வலிமை. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பெரிய வலிமைகள் எதுவும் கிடையாது. 2025க்கு அப்புறமாக வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் முன்னேறுவதற்கும் தங்களுடைய கடன் சுமைகள் வந்து குறைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. கடன்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மனசில் வந்து எந்த விதமான ஒரு சஞ்சலங்களும் வேண்டாம். எல்லாம் நம்ம ஜாதகங்கள் அமைப்பை பொறுத்து இருக்குது. கிரகச்சாரங்கள் நமக்கு எது எப்படி எப்படி நடக்குதோ அதை பொறுத்து அந்த அமைப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து முன் கோபங்கள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த முன் கோபத்தை வந்து நீங்கள் குறைச்சாலே உங்கள் லைஃப்களில் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது ஒரு வெள்ளை துணியில் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை அதில் கட்டி நீங்கள் படுத்து தூங்கக்கூடிய தலகாணிக்கு அடியில் வச்சுக்கிட்டு படுத்து தூங்குனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த முன் கோபங்கள் என்பது தங்களுக்கு வந்து குறையும். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த தலகாணிக்கு அடியில் இந்த வெந்தயம் வச்சுருக்குறோம், இது எவ்வளவு நாளைக்கு வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 நாளைக்கு வச்சுருக்கணும். 30 நாள் கழித்து அதாவது இந்த துணியில் கட்டியிருக்கிற வெந்தயத்தை அப்படியே எடுத்து அதாவது ஓடுகின்ற நீர், அதாவது ஆறு என்பது தண்ணி வந்து ஓடும், குளம் என்பதுங்கிறது தண்ணிங்கிறது ஓடாது. அப்படி கெட்டி கிடக்கிற குளத்துக்குள்ளே இந்த வெந்தயத்தை நல்லா கட்டியிருக்க துணியில் இருந்து உழைச்சி இந்த வெந்தயத்தை உள்ளே போட்டுட்டு திரும்ப வேற ஒரு துணியில் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை மடித்து உங்கள் தலகாணிக்கு அடியில் வச்சு படுத்து தூங்குங்க. இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் செய்வதனால் உங்கள் முன் கோபம் என்பது குறையும், நல்ல லைஃபை அமையும். அந்த முன் கோபத்தை குறைப்பதினால் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தங்களுக்கு வந்து கடன் சுமைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து இவ்வளவு கடன் வந்து அதிகமாக இருக்கப்பது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குறுக்கு புத்தியினால் இது வந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் வந்து குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கக்கூடியவராக நீங்கள் இருக்க வேண்டும். எப்படி? அதாவது குறுக்கு புத்தியில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வந்து தங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோல்வியை தான் தருமோ தவிர வெற்றி எதுவுமே உங்களுக்கு வந்து தரவே தராது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறுக்கு வழி என்பது வேண்டாம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்போதைக்கு எந்த கிரகச்சாரங்களும் சரியாக இல்லை, எல்லாமே ஆப்போசிட்டாகவே இருக்குது. திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த நண்பரே கொஞ்சம் கவனமாக கேளுங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா குறுக்கு வழியில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. அது உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்புப்படி உங்களுக்கு வந்து சரியாக வராது இந்த தொழில் வந்து. அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா இந்த தொழிலை விட்டுட்டு நேர்மையான நேர்வழியிலேயே சம்பாதிங்க. அதுவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு சண்டை பிரியர் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி? சண்டை இடுவதில், வாக்குவாதம் செய்வதில் வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வார்த்தைகள் எல்லாமே அதாவது
கனரகமான வார்த்தைகள் பேசக்கூடியவர். உங்கள் நாவில் கனரகமான வார்த்தைகள் வரக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஏற்கனவே ஜனன ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்க்கை, அது ஒரு பக்கம் இருந்த போதிலுமே உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் 2 கிரகங்கள் மட்டும்தான் வலிமை, குருவும் புதனும் மட்டும்தான். அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சக்கரத்தாழ்வார் சன்னதியில் நீராஞ்சனி தீபம் ஏற்றி சுவாமி சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு வாருங்கள். 2025 டிசம்பர் மாதத்திற்கு பிறகு தங்களுக்கு இந்த கடன் சுமை என்பது குறைந்துவிடும் சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கடன் சுமைகள் எல்லாம் குறைந்து லைஃப்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களை சுற்றி எப்போவுமே 4 பேர் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே 4 பேர் சேர்க்கை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். 4 பேர் கூட சேர்ந்து தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையாக போயிடும். அதனால் அதாவது சொல் புத்தியை அல்லாமல் கொஞ்சம் சுயமாக அவங்களுடைய சுய புத்தியை யோசித்து சிந்தித்து செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். எனவே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நீங்கள் எந்த விதமான பரிகாரங்களை எதுவுமே செய்ய தேவையில்லை. சுவாமி சக்கரத்தாழ்வார் சந்நிதியில் வாரத்தில் ஒரு முறை சனிக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை உங்களுக்கு சௌரியத்திற்கு ஏற்ற கிழமைகளில் நீராஞ்சனி தீபம் ஏற்றி சுவாமி சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு வாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கடன் சுமைகள் எல்லாமே தன்னால் குறைந்து வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எனவே திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த நண்பர், பெயர் குறிப்பிடவில்லை, மறுபடியும் கூறுகிறேன், என்றைக்குமே பெயரை குறிப்பிடுங்க. தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாகவே அமையும். எனவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதை பற்றியும் கவலைப்படவோ தேவையில்லை. கவனமுடன் செயல்பட்டால் வெற்றி தங்களுக்கு நிச்சயமாக அமையும். நன்றி, வணக்கம்.